சாமிக்கு ஒரு 86 வயது இருக்கும், கால் வலி இருக்கும். அந்த முருகன் நந்தி இல்லாம உங்களுக்கு கால் வலி கொடுத்துட்டாரு அப்படின்னு. எனக்கு முழு வலி கொடுக்கலையே, கால் வலி தானே கொடுத்தாரு. வாரியாக பெரிய பெரிய ருத்ராட்சம் போட்டிருப்பார். கௌரி சங்கர்னு போட்டிருக்கோம். நடராஜர் பதக்கம் இருக்கும். நான் சொன்னேன், பெரியப்பா இந்த பெரிய ருத்ராட்சம் போட்டுக்காதீங்க, கழுத்து வலிக்கும். அந்த சாமி சொல்றாங்க, மேடையிலே அமர்ந்து பேசும் பொழுது ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பார்கள், அவர்களுக்கு புண்ணியம் வரட்டும் என்று நான் இதை சுமக்கிறேன். வயதுல பெரியவர்களோ பதவியில பெரியவர்களோ பெரியவர்கள் கிடையாது. தனக்கென்று வாழ்கிறவர்கள் சிறியவர்கள், பிறருக்கென்று வாழ்கிறவர்கள் பெரியவர்கள். அப்ப கண்ணதாசன் ஐயா அந்த நிகழ்ச்சியில் இருந்தார். அதுக்காகவே இதை சொல்றாரு அவர். வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிடணும், தமிழை பிரிச்சு படிக்கணுமா. தாமரை கண்ணுன்னு எடுத்துக்கிறாராம். தாம் அரைக்கண்ணால் நோக்கினர். பெண்கள்லாம் அந்த காலத்துல நேரா பார்க்க மாட்டாங்களாம். நம்ம வீட்டுல ஃப்ரெண்டுன்னு கூட வருவானா, அவனே மச்சினு ஆயிடுவான். அதுபோல பக்திங்கிற மார்க்கத்துல முத்தி அடைஞ்சிடலாங்கிறதுக்கு வாரியார் சாமியோட பஞ்சு இது. இந்த கடைக்குட்டியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஞானம் அதிகம்னு. முருகன் கடைக்குட்டி, காந்தி கடைக்குட்டி, தாகூர் கடைக்குட்டி. சாமி கூட்டத்துல பார்த்து கேட்கிறாங்க, யாரெல்லாம் கடைக்குட்டி கை தூக்குங்கன்னு. 2 வயசு இல்ல 3 வயசா இருக்கு, அவனும் கடை தூக்குறான். வாரியார் கூட்டாங்க, நீயே முடிவு பண்ணிட்டிய, இது உங்க அப்பா அம்மா இல்ல முடிவு பண்ணணும். நாம உள்ளத்தை கவுத்து வச்சுக்கணுமா, நான் நல்லா இருக்கணும், என் கடவுள் தான் உயர்ந்த, அப்படியே உள்ளத்தை கவுத்து வச்சுக்கணுமா. தண்ணி விழுது ஆனா உள்ள போய் ஏங்க நீங்க வணங்குற முருகனுக்கு 6 முகம்ங்கிறாங்க. அப்படி சுத்தி இருக்குதா இருந்தா முருகன் எப்படி படுப்பாரு? பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? 6 மாசமா நான் தூங்குறதே இல்ல சாமின்னாரு. வாரியா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு 6 மாசம் தூங்கலையா? நம்ம முருகப்பெருமானுக்கு அத்தனை பேரும் நம்ம குழந்தைங்க, நமக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டிய வேலை அவர் இல்லையா? அவர் எப்படி தூங்குவாருன்னு கேட்டாரு. பித்தளை பாத்திரம் சமையல் ரூம்ல இருக்கும், வெள்ளி பாத்திரம் அலமாரியில இருக்கும், தங்க பாத்திரம் இரும்பு பீரோல இருக்கும். அதாவது இருக்க வேண்டிய இடத்துல பெண்கள் எல்லாம் தங்கம் போன்றவர்கள், ஆண்கள் எல்லாம் இரும்பு போன்றவர்கள். இவருடைய பிரசங்கம் கேட்டு சைவமானவர்களே பல கோடி அதற்காகவே அவரை கோயில் கட்டி கும்பிடலாம்.